ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னை நீ என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ரீனா. ஆனால் நான் உங்கள் 2 பேருக்காக தான் எல்லாத்தையும் பண்ணணுன்னு நினச்சேன். அன்றைக்கி அந்த நேரத்தில் எனக்கு இதுதான் சரின்னு பட்டது. ஆனால் நான் உன்னையே இழந்துட்டேன். நானும் உன்னோடையே வந்துடணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம பையன் அவனுக்காக மட்டும்தான் இன்னும் இருக்கேன். ஆனால் நான் உனக்கும் நல்ல புருஷனாக இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லை. அம்மா பாசத்துக்காக ஏங்கி அவன் அழுறத ஒரு நாள் என்னால் பார்க்கவே முடியல. அதுக்கு காரணம் நான் தான்ற கில்ட்டினஸ்லேயே அவனை விட்டு தள்ளியே தான் இருக்கேன். 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அவனை வந்து பார்க்குறேன். நீ எங்களை விட்டு போனப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ என்னை சுற்றி இருந்த எனிமிஸ்டேருந்து நம்ம பையனை காப்பாற்ற வழி தெரியாமல் இருந்தப்போ தான் மிஸ்டர் ஜியான் வந்தார். அன்றைக்கி அவர் இல்லைன்னா இன்றைக்கி நானும் தேங்கும் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ரீனா. இதுலேருந்து தேங்க மட்டும் தனியாக எடுக்க முடியாது. நான் இருக்கப்பவே அவனுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. இன்னும் நான் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் அப்படியே ஒன்றை மாதிரியே தான், குழந்த போல மனசு அவனுக்கு. எனக்கு தெரியும் அவனுக்கும் ஒன்றை போல் இந்த மாஃபியா, இந்த வாழ்க்கை எதுவுமே அவனுக்கு பிடிக்கலன்னு. ஆனால் இதுக்கு மேலே இதை விட்டு வெளில வர முடியாது. இப்போ கூட நான் எடுத்த முடிவு சரியா தப்பா எதுவும் தெரில. ஆனால் எனக்கு தயாங் நம்ம பிள்ளை சேஃபாக இருக்கணும். ஒரு அப்பனா என்னால் அதை மட்டும்தான் யோசிக்க முடியுது. அவன்கிட்ட கேட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில ரீனா. எனக்கு அவன் சந்தோஷமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான் ரீனா. என்ன மன்னிச்சிருடி. இப்படி மிஸ்டர் கிம் தான் அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா தயாங், ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான்ப்பா. ப்ளீஸ் அழாதீங்கப்பா. நீங்கள் கில்ட்டியால் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. எனக்கு நீங்கள் மாஃபியாவில் இருக்கிறது பிடிக்காது தான், ஆனாலும் எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். தயாங் அப்பாவை மன்னிச்சிருடா. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆமாப்பா. அப்பா உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா? சம்மதமா? எனக்கு எல்லாமே நீங்கள் தானேப்பா. எனக்கு நல்லது மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. எனக்கு புரியும்ப்பா. நான் ஓகே தான்ப்பா. தயாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுறதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான். அதனாலே மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனால் அப்பா ஒரு கண்டிஷனா? என்னது அது? எனக்கு இன்னும் இந்த 1 மந்தில் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அது முடிக்கணும். அப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணணும். அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் டாக்டர் ஆகணும். இதெல்லாம் எதுவும் ஸ்டாப் ஆகக்கூடாது. அதுதான். அதெல்லாம் நீ தாராளமாக படிக்கலாம். ஆல்ரெடி மிஸ்டர் ஜியான் வீட்டில் அவங்க மூத்த மருமக அவன் படிச்சுட்டு தான் இருக்கான். நீ நம்ம வீட்டில் எப்படி இருந்தியோ அது மாதிரியே அங்கேயும் இருக்கலாம், சரியா? அது இல்லாமல் உனக்கு அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, மிஸ்ஸஸ் ஜியான். அவங்க ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க. ஐயா, டின்னர்லாம் எடுத்து வச்சிட்டோம், வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். தயாங் அப்பா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், ஒன்றா உட்காந்து சாப்பிடும், சரியா? சரிப்பா. இப்போ தயாங் தான் திரும்பி அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறான். அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லைம்மா. அதுவும் அந்த ஆள் நினச்சாலே பயமாக இருக்குமா. அப்பாக்காக நான் ஓகே சொல்லிட்டேம்மா. அப்பா அழுது தடவை உங்கள் ஃபோனில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் என் முன்னாடி அழுததே கிடையாது. அப்பா சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இப்போது இந்த பக்கம் பார்த்தா, பாஸ் இதெல்லாம் நியூவாக வந்த வெப்பன். இதெல்லாம் வேறு சமைச்சிரு. ஜேகே அவங்க குடோனில் உட்காந்து வெப்பன்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கான். ஹலோ ஜேகே, ஜாய் மிஸ்டர் ஜான் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். இன்றைக்கி நைட் அதுக்கான மீட்டிங் கிளப்பில் நடக்க போகுது. ஓகே, கிளப்பில் மீட் பண்ணுவோம். பாஸ் கண்டெய்னர் எல்லாம் சீஸ் பண்ண. ஓகே பாஸ். ஜேகே தான் அவன் கார்க்கு எடுத்துகிட்டு இப்போ வெளில போகிறான். பாஸ் நான் ட்ரைவ் பண்ணுறேன். நோ, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே ட்ரைவ் பண்ணிட்டு போய் தேங்க ஸ்கூல் முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறான்.
பார்த்தா தேயாங்க ஆல்ரெடியே மிஸ்ஸஸ் ஜியான் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அச்சோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே மூக்கு மூலியமா அழகாக லட்சணமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியான் தேயாங்கோட தலையை தான் பேட் பண்ணுறாங்க. ஆனால் தேயாங் கொஞ்சம் பயந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். தேயாங்கம்மா, என்னை பார்த்தெல்லாம் நீ பயப்படவே வேணாம். என்னை உன் அம்மா மாதிரி நினச்சிக்கோ, சரியா? இங்கே பாரு, உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. உனக்கு ரைஸ் கேக்கெலாம் பிடிக்கும்னு அவங்க அப்பா சொன்னார், அதனால உனக்காகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அவங்க இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறதும் அவங்களோட காமனாக ஃபேஸை பார்த்ததும் சடனாக அவனுக்கு அவங்க அம்மாவோட நினைப்பு வந்துட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அச்சிச்சோ, என்னாச்சுடாம்மா, ஏன் அழுற? இல்லை ஆண்டி, எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு ஆண்டி. அவங்களும் இப்படி தான் எனக்கு சின்ன பிள்ளையில் நிறைய ரைஸ் கேக்கெலாம் பண்ணி கொடுப்பாங்க. அடடா, இங்கே வா. நானே இப்போ வந்துட்டு என்ன சொன்னேன்? நான் உன் அம்மா மாதிரின்னு தானே சொன்னேன். நானும் உனக்கு டெய்லி ரைஸ் கேக்கெலாம் பண்ணி கொடுக்குறேன், சரியா? அழவே கூடாது தேயாங், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. சரிங்கதா, இந்த ரைஸ் கேக்கெல்லாம் நீ சாப்பிட்டணும் வீட்டுக்கு போனதும், சரியா? கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணையே பற்றும் போல். நீ சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வரணும். உனக்கு நிறைய விதவிதமாக இன்னும் நிறைய சமைச்சு தரேன், சரியா? தேயாங் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறான். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஜேகே தான் அவன் காரில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போ தேயாங் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நடந்து அவன் காருக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போ கரெக்டாக தேயாங் ஜேகேவோட காரை தான் க்ராஸ் பண்ணி போகிறான். ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்து தேயாங்க இழுத்து தான் அப்படியே கார்லேயே சாய்ச்சி நிற்க வைக்கிறான். என்ன மாமியார் கூட மீட்டிங்கா? எப்படியோ ஒத்துக்க மாட்டேன், தூக்கிட்டு வந்து முடிச்சிடலான்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி வச்சுருக்கேன். சார் ப்ளீஸ் சார், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தேயாங் தான் பயங்கர பயத்தில் அப்படின்னு நடுங்கிட்டு பேசுகிறான். ஜேகேக்கு தேயாங்கோட ஃபேஸை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே தேயாங்க ஒரு கையில் பிடிச்சி இழுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளுறான். சார் அப்படின்னு தேயாங்கோட பாடி காய்ச்சலில் தான் முன்னே வராங்க. ஜேகே திரும்பி ஒரு முறை மறைக்கிறான். அவ்வளோதான், எல்லாரும் பேக் அடிக்கிறாங்க. இப்போ ஜேகே உள்ளே போய்ட்டு டோரை லாக் பண்ணுறான். ஜேகே உள்ளே ஏறின வேகத்தில் தேயாங் மேலே தான் கையை வச்சு அங்கேயும் இங்கேயும் தொடவுறான். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார். அண்ணன் இப்போ சார் ஆயிட்டனா? சார். ஜேகே தேயாங்கோட நெக்லே ஸ்ட்ராங்காக ஒரு பைட் பண்ணிட்டு அவன் இடுப்பில் கை வச்சு நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறான். சார் சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், அப்புறம் என்ன? இல்லை, அப்பாக்காக தான் ஓகே சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சார். ப்ளீஸ் சார், உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க சார். ஜேகே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். தேயாங்கோட டியரி ஐஸை பார்க்கல அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே வாய்ஸ் ட்ராவல் ஆகி தேயாங்கோட லிப்ஸுக்கு தான் வருது. அப்படியே இப்போ க்ளோஸாக கிட்ட வரான். ஆனால் தேயாங் டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறான். ஜேகேக்கு பயங்கரமாக வெறி ஆகுது. இப்போ தேயாங்கோட சின்னதாக டைட்டாக பிடிச்சி, ஏய், உன்னை பார்த்ததுலேருந்து இந்த கண், மூக்கு, இந்த வாய் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பண்ணுதுடா. ஆனால் இப்படி நீ வேணான்னு சொல்கிறப்ப தான் ஒரு நாள் வச்சு செய்யணும் போல் இருக்கு எனக்கு. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன். இப்போ நானே வேணான்னு சொன்னாலும் உன் அப்பா ஒத்துக்க மாட்டான். ஏன்னு கேளு, ஏன்னா அவன் என்னை அவ்வளோ நம்புகிறான். ஜேகே எப்படி பேசுறதெல்லாம் கேட்டு தேயாங் பயங்கரமாக பயந்துடுறான். இப்போது தேயாங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஜேகே தேயாங்கோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். அவனோட பேண்ட் பேக்கெட்டில் தான் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவனோட கையை பேக்கெட்டில் விடுறான். ஃபோன் எடுக்கிறன்ற பேரில் அவன் கை எங்கெங்கேயோ உள்ளே போகுது. தேயாங் இறுக்கமாக கண்ணை முடிக்கிறான். அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டிகிட்டே இருக்குது. இப்போது ஃபோன் எடுத்து தான் பார்க்குறான். பார்த்தா அது மிஸ்டர் கிம் தான். அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். தேயாங், என்னாச்சு? ஏன் ஸ்கூல் டைமிங் முடிஞ்சும் கார் அதே லொக்கேஷனில் நிற்குது? என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஆல்ரைட்? தேயாங் தான் டக்குன்னு கண்ணை முழிச்சு, அப்பா அப்பா அது அது ஸ்பெஷல் கிளாஸுப்பா, இப்போ தான்ப்பா முடிஞ்சது, நான் கிளம்பிட்டேன்ப்பா. தேயாங், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு, அப்பா வரட்டா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டயர்டாக இருக்குது, அதான். நான் இப்போ கிளம்பிட்டேன்ப்பா, வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. இப்படி ஜேகேயை பார்த்து பயந்துட்டே சொல்கிறான். ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த காலை கட் பண்ணுறான். இப்போ ஜேகே அகைன் தேங்கிட்ட வந்துட்டு, சார் என்ன ஸ்மெல்லுடா, அப்படியே இழுக்குது என்ன, சீக்கிரமே ஒன்று முழுசா அப்படியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேங் மேலேருந்து எந்திரிக்கிறான். ஜேகே எழுந்ததுமே தேங் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக கீழே இறங்கி ஓடுறான். போகிற தேங்கே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் கிளப்பில் தான் பார்க்குறோம். என்ன மிஸ்டர் ஷான், உங்கள் ஐடியாஸ் ஃபெயில் ஆகிடுச்சு போல். ஷிட், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஜியான் இப்படி பண்ணுவான்னு, இந்த மேரேஜ் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லுவான்னு தான் நினச்சேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. கூடவே இருந்த அந்த கிம் அவன் வேலையை ஈஸியாக முடிச்சிட்டான். நீ ஜியானை வேணா ட்ராப்பில் வைக்கலாம், ஆனால் அவன் பையன், அதுவும் ஜேகே, அவன் ரொம்ப ஸ்மார்ட், என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அப்பனோட பொசிஷனுக்கு யாரும் வர முடியாதுன்னு நினச்சிட்ருக்கான். 30 வருஷமாக இந்த மாஃபியா வேர்ல்டே அவனுங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்கள் அப்பா இருந்த பொசிஷன் அது, அவருக்கு அப்புறம் நான் வர வேண்டியது. ஆனால் இந்த ஜியான், டேம் இட். மிஸ்டர் சாய், காம் டவுன். இதோ கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நம்ம 2 பேரோட பிஸ்னஸ் ஒன்றா வரனால ஜியானோட டைப்ஸ்லாம் பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அவன் டவுன்ஃபால் ஆகணும். பாஸ் ஜேகே. வாட்? ஜேகே அவன் எப்படிங்க? டேய், எங்கள் அப்பனுக்கு வேணா நீ தண்ணி காட்டலாம், ஆனால் நான் ஜேகே, நீ பண்ணுற இந்த சில்லற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? டேய், சின்ன பையன்டா நீ. சின்ன பையன். டேய் ஷான். டேய் ஜேகே, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஷான். டேய் ஜேகே. ஜேகே விட்டு ஜேகே. ஜாய், கெஞ்சிரியா? என்கிட்ட கெஞ்சிரியா? எனக்கு சோலோ விளாடி ரொம்ப போர் அடிக்குது. எனிமீன் நீ ஒருத்தன் தானே இருக்க, இருந்துட்டு போ. உயிர் பிச்சை போடுறேன், போடா பொட்ட பாடு. மாஃபியா வேர்ல்டுக்கே ஜியானுக்கு அப்புறம் இன்னொரு ஜியான் தான். அது இந்த ஜான் ஜங்குக். ஐ எம் த கிங், ஐ எம் த பாஸ், த கிங் மேக்கர். தேயாங், உள்ளே வாங்க ஆண்டி. என்ன இது, ரூம் எல்லாம் இருட்டாக இருக்குது, ஒரு லைட்டு கூட போடல, ஒரு ஸ்க்ரீன்லாம் திறந்து விடலாம்ல. என்ன தேயாங், வந்ததுலேருந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்றலையா? பாரு, ஷூவை கூட கழட்டல. என்னது, கால்லாம் சூடாக இருக்குது. ஐயோ, என்னது இது, நெத்தி கழுத்தெல்லாம் இப்படி கொதிக்குது. ஃபீவர் அடித்தா சொல்கிறது இல்லையா? என்ன தேயாங் இப்படி பண்ணுற? அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் தெரியுமா? இரு, நான் போய் அப்பா கால் பண்ணிட்டு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி வேணாம், ரெண்டுமே பண்ணாதீங்க, இங்கேவே உட்காருங்க. உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்தா எல்லாமே சரியாக போயிடும். சரி, இங்கே வா. மெய்ட் ஆண்டி தான் தேயாங்க அவங்க மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லு, என்ன ஆச்சு? ஃபீவர் வர அளவுக்கு? தேயாங்க எதுவுமே பேசாமல் கம்மியாக படுத்துருக்கான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து மட்டும் தண்ணியாக வந்துட்டே இருக்கு. தேயாங், கல்யாணத்தை நினச்சி ஏதாவது பயப்படுறியா? தேயாங் கல்யாணம்னு கேட்டதையுமே பயங்கரமாக கண்ணை மூடிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். அச்சிச்சோ தேயாங், இங்கே பாரு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா உன் அப்பா கிட்ட சொல்லிடலாம்ல. அவருக்கு உன் விருப்பம் தானே முக்கியம். அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஏன் பயப்படுற? பேசாமல் சொல்லிடு. இல்லை ஆண்டி, எங்கள் அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, அதனால் அவர் ஆசைப்படியே நடக்கட்டும். சரி, எனக்கு புரியுது, அப்பாக்காக தான் நீ எல்லாம் யோசிக்கிறேன்னு. ஆனால் கல்யாணத்தை பற்றி ஏன் எப்படி பயப்படுற? ஏங்க அவங்க மடியிலேருந்து ஏந்து உட்காந்துட்டு அவங்களே பார்க்குறான். எனக்கு புரியுது, நீ ரொம்ப சின்ன பையன். இந்த வயசில் கல்யாணம்லாம் சொன்னால் யாருக்காக இருந்தாலும் பயமாக தானே இருக்கும். ஆனால் உங்கள் அப்பா உன்னை சேஃபான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கான உண்மையான லவ், நீ தேடிட்டு இருக்க உண்மையான அன்பு, இதெல்லாம் இந்த கல்யாணத்தில் தான் கிடைக்குமோ அப்படின்னு தோணுது. தேயாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு பார்க்குறான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நம்ம உண்மையான லவ்வை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்கள மாற்ற முடியும். புரியுதா? அதுலேயே யாராக இருந்தாலும் இந்த அழகான குழந்தை முகத்தை பார்த்தா
அப்படியே கரைஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு தயாங்கோட ஃபேஸை தான் கப் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. தயாங் அவங்களே ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். ஐயோ நான் பாரு உனக்கு மெடிசன் கொடுக்காம உன் கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கேன். இரு நான் போய் மெடிசன் எடுத்துகிட்டு கஷாயெல்லாம் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி வேணாம் வேணாம் வேணாம், இல்லை இல்லை எனக்கு மெடிசன்லாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் மெடிசன் கொடுக்கலே சாப்பிட்ரு, இல்லை அப்பா வந்தாங்க டாக்டரை கூட்டிகிட்டு வருவாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. அது ஓகேவா இது ஓகேவா? தேங் தான் க்யூட்டாக பவுட் பண்ணுறான். அச்சோ இந்த மூஞ்சியை காட்டி காட்டியே நீ ஏமாத்திடுற நீ. சரி இரு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன், அது கூட உனக்கு பிடிச்ச கேண்டிஸும் எடுத்துகிட்டு வரேன் சரியா? ஓகே. இப்போ மிஸ்டர் ஜியான் வீட்டில் தான் பார்க்குறோம். அப்பா சொல்லு சுகா. எனக்கு ஒரு பெரிய டீலிங் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன்ப்பா. டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது, செக் பண்ணுங்கப்பா. ஜியான் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு. நல்ல கொட்டேஷன் தான் கொடுத்துருக்க, இது ஒரு நல்ல டீலிங் தான். எனக்கு அப்புறம் இந்த மாஃபியா லைனில் நீ தான் நினச்சேன், ஆனால் நீ பிஸ்னஸை சூஸ் பண்ணிட்ட. அன்றைக்கி நீ சொல்கிறப்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது, பட் யூ ப்ரூவ்டு மீ ராங். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். தேங்க்யூப்பா. ஆனால் அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஜான் அமைதியாகவே இருக்காரு. அப்பா ஜேகேவா நேற்று நைட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அன்அஃபிஷியலாக ஒரு மிஷனை பண்ணியிருக்கான். என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிகிட்ருக்கான். என்ன நினச்சிட்ருக்கானே தெரில. எனக்கா இன்ஃபர்மேஷன் தர வரைக்கும் எனக்கு இன்ஃபார்மும் பண்ண மாட்டேங்கிறான். அப்பா ரிலாக்ஸ், உங்களுக்கு தான் ஜேகே பற்றி தெரியும்ல, அவனுக்குன்னு தனியாக ரூல்ஸ் வச்சுருப்பான், நாம் அதில் தலையிடவே முடியாது. அதுதான பிரச்சனையே. இதுக்கு முன்னே ஓகே, பட் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் வேறு ரொம்ப சின்ன பையன், அவனை சேஃபாக பார்த்துப்பான்னு வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இவனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மேபி கல்யாணம் ஆனால் கூட மாறலாம். ஏன் நான் சேஞ்ச் ஆகலை? சரி ஓகே, இன்றைக்கி நைட் மாஃபியா கேதரிங் இருக்குது, வந்துடு, அவனையும் வர சொல்லு. ஓகேப்பா. இப்போ யோங்கி தான் அவன் ரூமுக்கு மேலே ஏறி போகிறான். ஏய் ஜிமின் வந்துட்டானா? பாஸ் சார் அப்பயே வந்துட்டார். இப்போ யோங்கி ஜிமினை தான் ரூம் ஃபுல்லாக தேடுறான். பார்த்தா பாத்ரூம்லேருந்து தான் சவுண்டு வருது. யோங்கி அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு அவன் போட்டிருக்க எல்லாத்தையும் ஒன்றா கழட்டிட்டு உள்ளே போகிறான். அங்கே ஜிமின் தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் டோரில் குளிச்சிட்ருக்கான். ஏய் சுகா பயந்துட்டேன். எது பயப்படுற? என்னை தவிர வேறு யாராவது இங்கே வர முடியுமா? இல்லை இந்த சிலுக்கு தான் யாராவது தொட்டுற முடியுமா? ஐயோ நீ தொடாமரியா முதல்ல. ஏய் புருஷனை கிட்ட சேர்க்க மாட்டியா நீ? ஐயோ கடிக்காத. என்ன இன்னைக்கு நல்ல மூடில் இருக்க போல். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு பெரிய கொட்டேஷனில் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கு. ஓ வாவ் செம்ம. எல்லாம் ஒன்றால் தான். என்னாலயா? ஒன்னால தான். என்னோட லக்கி சாம்டானி. எனக்கு சார்ஜ் குறையிறப்பெல்லாம் உங்ககிட்ட வந்து சுகா சுகா இப்படி இப்படி ஏற்றிப்பேன். ஐயோ என்னையா பண்ணுற? எது சொல்லிட்டு பண்ண மாட்டியா? அப்படி எடுத்ததோடய பண்ணுற. அதெல்லாம் அப்படி தான். இப்படி சுகாவும் ஜிமினும் பாத்ரூமில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது கட் பண்ணி ஜேகேவை தான் காட்டுறோம். ஜேகே இப்போ அவனோட குடோனில் தான் இருக்கான். அவன் சேரில் தான் தலையை பேக்வேர்டாக சாய்ச்ச மாதிரி படுத்திருக்கான். ஏய் இன்னும் ஃபுல்லாக உள்ள விட்றி, அவ்வளோதான் வாய்க்கில் போகுமா? ஜேகே நீ தலையை போட்டு அமுக்கிறதுல மூச்சு முட்டுது. பேசாதடி மயிறு. இப்போ ஜேகேக்கு தான் கால் வருது. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பான். ஹலோ சொல்லு சுகா. ஏய் ஜேகே எங்கே தாண்டா இருக்க? என்ன விஷயத்த சொல்லு. அப்பா ஒன்று வர சொன்னார், மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மாஃபியா கேதரிங் இருக்குது, வந்துரு. ஏய் ஒத்தா பார்த்து பண்ணுறி. டேய் என்னடா பண்ணிருக்க? இன்னும் 3 நாள் உனக்கு மேரேஜ்டா. கட் பண்ணிட்டான். என்ன பண்ண போகிறானே தெரில. இப்போது ஐரா தான். ஜேகே உனக்கு மேரேஜா? ஆமாம்ல 3 நாளில் மேரேஜ். ஜேகே ஐரா எனக்கு நியூஸ் ஸ்டஃப் நிறையா கண்டெய்னரில் வருது, அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு ஏந்து போகிறான். உனக்கு மேரேஜா? இட்ஸ் ஸோ ஃபன்னி. நீ ஒரு ஹியூமனே இல்லையே ஜேகே. யார் அந்த பலியாடாக இருக்கும்? பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஜேகேவை தான் ஐரா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா.
இப்போது மாஃபியா கேதரிங் தான் ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கு. மிஸ்டர் ஜியான் எல்லாருக்கும் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஜேகே அப்போ தான் கரெக்டாக வரான். மிஸ்டர் கிம் தான் வெல்கம் பண்ணுறாரு. ஜேகே சுற்றி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கான். ஜேகே யார் தேடுற? தேயாங்கியா? வரல. லாஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தே ஒரு மாதிரி ஆயிட்டான். அதான் இன்னும் 3 டேஸில் மேரேஜ் இருக்குல்ல, சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். ஓ ஓகே, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் தயாங் தான் குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு அவன் வெளில வந்து என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு அவன் வாட்ரோப்பை தான் பார்த்துட்ருக்கான். தயாங் தயாங் ஆண்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், வரேன். தயாங் டின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம். தயாங் தான் இப்போ அவன் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்புகிறான். நீங்கள் எப்படி இங்கே ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. டேய் நான் உடம்புடா உனக்கு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங் கையில் இருக்க அவனோட ட்ரெஸ்ஸை தான் வாங்கி தூக்கி போடுறான். நீங்கள் வெளில போங்க ப்ளீஸ். நான் சும்மா வெளில போன்ட்டு வெளில போகிறதுக்காக வந்தேன், ஒன்று போடுறதுக்கு தான் வந்தேன். பாரு கீழே எவ்வளோ டைட்டாகுதுன்னு, அப்பா வலிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜேகே தயாங் கிட்ட தான் வரான். தயாங் தான் பயந்துட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறான். அதுக்குள்ளே ஜேகே அவனை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். சார் ப்ளீஸ் சார். ஜேகே தயாங்க தான் பார்க்குறான். அவனோட ஹேர் ரொம்ப மெஸ்ஸியாக வெட்டாக இருக்குது, அதுலேருந்து இன்னும் ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அவன் ஷோல்டர் செஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் லிப்ஸை தான் பார்க்குறான். அதுலேயும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்குது. ஜேகே கேகேன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே கிட்ட வரான். தயாங் எப்பயும் போல் ஃபேஸை திருப்புறான். ஜேகேக்கு ரொம்ப வெறியாகுது. தயாங்கோட கழுத்து தான் நல்லா குரூப்பாக பிடிக்கிறான். என்ன திமிரு காட்டுறியா? இப்போ கூட உன் டவலை உருவிட்டு அப்படியே உள்ள இறக்குறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங் கட்டியிருக்க டவலை தான் அவுத்து விட்டுடுறான். பார்க்காதீங்க. ஜேகே கீழே குனிஞ்சு பார்க்கங்காட்டியும் தயாங் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறான். அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க அவனை ஹக் பண்ணுறது அவனால் ஃபீல் பண்ண முடியுது. தயாங் பாடி பயங்கரமாக ஷிவர் ஆகுது. அப்படியே அவனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஜேகேக்கு அது ஒரு மாதிரி பண்ணுது. விடு என்ன, தள்ளு. தயாங் என்னாச்சு? ரொம்ப நேரம் ஆகுது, கதவு தர. ஆண்டி தயாங் என்னாச்சு? கதவு தர தயாங் டோரை ஓப்பன் பண்ணலங்கவும் ஆண்டி கீழே போயிட்டு கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. ஜேகேவும் தயாங்கும் வாழை பார்த்த மாதிரி தான் ஹக் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே இப்போ தயாங் இப்படி திருப்புறான். பார்த்தா அவங்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான் இருக்குது. அதில் தயாங்கோட பேக் வியூ ஃபுல்லாக தெரியுது. ஜேகேவோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. இவ்வளோ நேரம் தயாங்கோட ஷோல்டரில் தான் கையை வச்சு புஷ் பண்ணியிருந்திருப்பான். பட் இப்போ அப்படியே அவன் கை கீழே போகுது. டேய் என்னடா இது, எப்பா எப்படி இருக்கு? தயாங் இப்போது ஜேகேவை புஷ் பண்ணிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு கர்டைன் பின்னாடி தான் நின்றுக்கிறான். அதுக்குள்ளே பாடிகார்ட்ஸ்லாம் இங்கே டோரை உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே இப்போ தயாங் கிட்ட தான் வரான். அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த கர்டைன் தான் இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே தயாங்க பிடிச்சி அந்த கர்டைன் மேலேயே அவன் இடத்துல முத்தம் கொடுத்துட்றான். தயாங்கும் சரி ஜேகேக்கும் சரி அதுதான் ஃபர்ஸ்ட் முத்தம். தயாங் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். ஜேகேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வெயிட் பண்ணிட்டே இரு, உன்னை முழுசாக உரிச்சு சாப்பிட போகிறேன். இருக்க வேண்டியதெல்லாம் அப்படி நச்சுன்னு இருக்குது, இப்போவே போட்டு ஏறணும் போல் இருக்குண்ணே. ஜேகே தயாங்கோட ஐஸை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே பேக்கோட வாக் பண்ணி பால்கனி வெளியே தான் அப்படியே போயிடுறான். இங்கே பாடிகார்ட்ஸ்லாம் டோரை உடச்சிட்டு உள்ளே வரவும் தயாங் அவனோட டவல் எடுத்துகிட்டு பாத்ரூம் போய் தான் டோரை லாக் பண்ணிக்கிறான். தயாங் ஆண்டி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் எனக்கு வயிறு சரியில்லை, அதான் நான் வரேன். எப்பா நான் பயந்தே போயிட்டேன் தயாங். சரி நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ வா. இந்த பக்கம் தயாங் தான் பயங்கரமாக வாயை பற்றிட்டு அழுகிறான். இது என்ன, எனக்கு பயமாக இருக்குது,
இதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா அம்மா பார்த்தீங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலம்மா. ஆனால் அம்மா, நீங்கள் தானம்மா சொல்லுவீங்க, ஒரு உறவு இருக்குன்னா அதில் அன்பு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவர் என்கிட்ட அன்பாகவே இல்லைம்மா. அவர் தப்பா என்ன தப்பா அப்படின்னு தயாங் இங்கே பாவமாக உட்காந்து அழுதுட்ருக்கான். அவனுக்கு ஜேகேவை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதே சமயம் அவங்க அப்பாக்காக இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டோமேனு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் அப்படியே அவனுக்கு மைண்டில் ரீவைண்ட் ஆகிட்டே இருக்குது. தயாங் இன்னைக்கு பார்த்தது, தயாங் இன்னைக்கு டச் பண்ணது, அப்புறம் அவனை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுன்னு எல்லாமே அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே அவன் லிப்ஸை தான் இப்போ டச் பண்ணி பார்க்குறான். வெறி ஏற்றுறான். நீ கிடைக்கிற அன்னைக்கு செத்த என் கையில் அப்படி சொல்லிவிட்டு வில்லத்தனமாக ஸ்மிக் பண்ணிவிட்டு காரை தான் ஃபாஸ்ட் அண்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறான். இப்போ ஆஃப்டர் 3 days மேரேஜ் செரிமனியில் தான் பார்க்குறோம். ஜான் ஜங்குக் வித் கிம் தயாங் அப்படின்னு பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சு பயங்கர கிராண்டாக அந்த ஹால்வேவே இருக்குது. போலீஸ், லாயர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அங்கே வெட்டிங் தீமே பிளாக் கலரில் இருக்குது. எல்லோரும் பிளாக் ஷூட்டில் தான் வந்திருக்காங்க. ஜேகேவும் அங்கே ஸ்டேஜில் பிளாக் ஷூட் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது மிஸ்டர் கிம் தான் தயாங்க கூட்டிகிட்டு அந்த ஹால்வேல நடந்து வராரு. சுற்றிலும் எல்லோரும் பிளாக் போட்டிருக்க, தயாங் மட்டும் ஒயிட் ஷூட்டில் வரான். ஜேகே தான் இப்போ தயாங்க பார்க்குறான். தயாங்க பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக ஏஞ்சலிக்காக இருக்கான். ஜிமின் தான் தயாங்க பார்த்துட்டு, ஐயோ பார்க்குறதுக்கே ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கான், இவனுக்கு இவனா? அப்பா இங்கே தான் பார்த்துட்ருக்காரு, பெசாமரு ஜிமினா அப்படின்னு சுகாவும் ஜிமினும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மிஸ்டர் கிம் தான் தயாங்கோட கையை பிடிச்சி ஜேகே கிட்ட கொடுக்குறாரு. தயாங் நிமிந்தே பார்க்காம கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். பட் ஜேகே தயாங்கோட கையை தான் ஒரு மாதிரி தொடவிக்கிட்டே குரூப்பாக பிடிக்கிறான். தயாங்க்கு அவன் கையெல்லாம் நடுங்குது. அப்பயும் அவன் நிமிந்தே பார்க்காம கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கான். இப்போது மேரேஜ் ரிச்சுவல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாதர் வூஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபாதர் ரிப்பீட் பண்ண இவங்க 2 பேரும் அவங்க வூஸை சொல்லிக்கிறாங்க. ஜேகே இப்போ ரிங் எடுத்து தயாங் கையில் போடுறான். தயாங் கிட்ட தான் ரிங் பாக்ஸை காட்டுறாங்க. பட் அவன் அதை எடுக்காமல் கம்முனே நின்றுட்டுருக்கான். தயாங் என்னாச்சு? மிஸ்டர் கிம் தான் தயாங்க பார்த்து கேட்குறாரு. தயாங் நிமிந்து அவங்க அப்பாவை பார்க்குறான். ரிங் எடுத்து போடு தயாங் அப்படின்னு அவர் சொல்லவும் தயாங் இப்போ ரிங் எடுக்கிறான். அம்மா, என்னோட லைஃப் இனிமேல் இருக்கக்கூடாதானம்மா, ப்ளீஸ்மா என் கூடவே இருங்கம்மா, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே தேவைம்மா அப்படின்னு தயாங் மனசுலேயே அவங்க அம்மாவை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு இப்போ ரிங்கை தான் எடுத்து ஜேகே கையில் போடுறான். ரிங்கு போட்ட அடுத்த செகண்டே ஜேகே தயாங்க பிடிச்சி இழுத்து அவன் உதட்டிலேயே நல்ல ஸ்ட்ராங்காக முத்தம் கொடுக்குறான். தயாங்க்கு இதுவே பயங்கரமாக வலிக்குது. பார்த்தா தயாங்கோட உதட்டில் லைட்டாக ப்ளீடிங்கே ஆகிடுது. ஏன்னா ஜேகே அவ்வளோ வெறித்தனமாக பண்ணியிருப்பான். அதுலேயே அவனோட லிப் ரிங் வேற அவன் உதட்டில் பட்டு டேர் ஆகிருக்கும். தயாங்க உதட்டில் தொட்டு பார்த்துட்டு ஜேகேவை தான் பயந்த மாதிரி நிமிந்து பார்க்குறான். ஜேகே தயாங்கோட காது கிட்ட வந்துட்டு, இனிமே நீ எங்கேயும் ஓட முடியாது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பொண்டாட்டி அப்படின்னு ஜேகே சொல்லவும் தயாங் தான் ஒரு மாதிரி பயந்துட்டே ஜேகேவை பார்க்குறான். இப்போ ஜேகே தயாங்க லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறான். ஜேகே எங்கே போகிற, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு மிஸ்டர் ஜியான் தான் சொல்கிறாரு. இது என்ன கேள்வி? அதான் மேரேஜ் முடிஞ்சதில்ல, அடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்கிறான். தயாங் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு ஜேகேவை தான் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகே அதில் அவன் சின்ன பையன், கொஞ்ச நாள் எங்கள் கூடலாம் இங்கே நம்ம மேன்ஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் இதெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் சொன்னதுமே ஜேகே திரும்பி ஒரு முறை தான். அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, சைலண்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப கஷ்டம், இவருங்க வேகத்தை பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டியை இன்றைக்கே பிரியாணி பண்ணிடுவான் போல இருக்கே. நான் கூட இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான் தான் இருக்கேன். ஐயோ, உங்கள் குடும்பமே இப்படி தானா? அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு காம பிசாசாக இருக்கீங்க. ஜிமின் இப்படி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து சுகா சிரிச்சிட்ருக்காரு.
இப்போது இந்த பக்கம் மிஸ்டர் கிம் தான் ஜேகே சொல்கிறதும் கரெக்டு தானே. அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் தனியாக இருக்கிறதும் பரவாயில்ல தான். ஜேகே ஒரு மேரேஜ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே தேயாங்க கூட்டிகிட்டு போகிறான். இருந்தாலும் இவன் மேலே டவுட்டு தான், கொஞ்சம் மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுகா நினச்சிட்டு போகிற ஜேகேவை தான் பார்க்குறாரு. இப்போ ஜேகே தேயாங்க அவன் மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தேயாங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். ஜேகே தான் தேயாங்க திரும்பி பார்க்குறான். அவன் கீழே குமிஞ்ச மாதிரி கம்னு உட்காந்துருக்கான். ஜேகே ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு கையை தேயாங்கோட லேப்பில் தான் வைக்கிறான். ஜேகே பார்க்குறான். தேயாங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் கம்னே தான் இருக்கான். அதனால இன்னும் அவன் கையை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறான். தேயாங்க அப்பயுமே சைலண்ட்டாக தான் இருக்கான். என்ன செல்லம் கம்முன்னு இருக்கிற, இவன்கிட்ட இருந்து இனிமே தப்பிக்க முடியாதுன்னு சரண்டர் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏங்க என்னமோ சொல்கிறா, எனக்கு அது வேற மாதிரி கேட்குதே, திரும்ப சொல்ல. என்னங்க எவ்வா எவ்வா ஆடடடடா, சும்மா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கே. அம்மா இருக்கா சொல்லு. என்னங்க ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே அண்ணன் சாரு, இப்போ என்னங்க ப்ரமோஷன் வாங்கிட்டியே ஜேகே, ப்ரமோஷன் வாங்கிட்டியே. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல் என்ன சொல்ல வர. அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஓகே, இதுக்கப்புறம் நீங்களும் நானும் புரிஞ்சிட்டு ஜேகேயோட கை இன்னும் தேயாங்கோட லேப்பில் தான் இருக்குது. தேயாங்க ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே முழிக்கிறான். நான் பொண்டாட்டி நிறுத்திட்ட, மேலே சொல்லு. இல்லை, அது 2 பேரும் புரிஞ்சுட்டு லவ் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். தேங்கால பேசவே முடியல. ஏன்னா ஜேகே அவன் கையை இன்னுமே மேலே கொண்டு போயிட்டே இருக்கான். தேயாங்க்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அதை அவனால் சொல்ல முடியாமையும் பயப்படுறான். என்ன நிறுத்திட்ட, மேலே சொல்லு பொண்டாட்டி. இல்லை, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. எங்கள் அம்மாவோட ஆசை அது. நான் படித்து நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். இது நல்லா இருக்கே, புருஷன் மாஃபியா, பொண்டாட்டி டாக்டரு, செம்ம காம்பினேஷன். இல்லை, இன்னொன்று சொல்லணும். மேலே சொல்லு. இல்லை, அது என்னன்னா, எனக்கு இந்த மாஃபியாலாம் பிடிக்காது. இது நல்லா இருக்கே, எனக்கு என் லைஃப் பார்ட்னரோட நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும். லவ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு பாப்பா, குழந்தைங்க. தேயாங் பாட்டுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஜேகே சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறான். தேயாங் பயந்து போய் பார்க்குறான். பார்த்தா ஜேகேயோட மேன்ஷன் தான் வந்திருக்கோம். இப்போது ஜேகே பாட்டுக்கு இறங்கி போகிறான். தேயாங்கும் இறங்கிட்டு பார்க்குறான். நல்ல பெரிய மேன்ஷன் அது. அங்கே மேன்ஷன் உள்ளே இருந்து ஐரா தான் வரா. அவன் ட்ரெஸ்ஸே ரொம்ப குட்டியாக போட்டுட்டு ஒரு மார்க்கமாக தான் நடந்து வந்துட்டுருக்கா. ஜேகே எங்கே போனேன், ஐ மிஸ் யூ பேட்லி அப்படின்னு ஐரா தான் ஜேகே மேலே கையெல்லாம் வச்சு தொடவிட்டு க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் தேயாங் பார்க்குறான். ஆமாம், இது யார்? இதா என்னோட புது பொண்டாட்டி. ஓ யா, உனக்கு இன்னைக்கு மேரேஜ் இல்லை ஜேகே? ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன். ஓ, இதான் உன்னோட ஒய்ஃபியா? ஏன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்னு ஐரா தான் தேங்க மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. டாடி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா தான் ஜேகேவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறா. தேயாங்க்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. அவனும் பின்னாடியே நடந்து போகிறான். உள்ளே போனதும் மெய்ட்ஸ்லாம் வந்து தேயாங்க கூட்டிகிட்டு போய் அவன் ரூமில் விடுறாங்க. ரூமை பார்த்தா ஃபுல் டெக்கரேஷனில் இருக்குது. தேயாங் போயிட்டு இந்த பெட்டோட கார்னரில் தான் ஓரமாக உட்காந்துக்கிறான். இப்போது சடனாக டோரை திறந்துட்டு ஜேகே தான் வரான்.
அவனை பார்த்ததுமே தேங் பயத்தில் எழுந்துச்சி நிற்கிறான். ஜேகே ரூமை சுற்றி பார்த்துட்டு, என்ன இந்த ரூம் மட்டும் ஒரு டெக்கரேஷனாக இருக்குது? ஓ, ஓகே 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 ஓகே, இன்னைக்கு ராத்திரியில் உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங்க தான் கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். அது நான் நான் காரில் வரக்குள்ளே சொன்னேனே அது. ஓ, என்ன சொன்னேன்? என்ன லவ்வு? லவ்வு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டம் சிப் அடிச்சுட்டு அந்த பாட்டில் தான் கீழே போட்டு உடைக்கிறான். ஏய், உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சேன்? அன்றைக்கி என்ன சொன்னேன்? உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு தான் சொன்னல. அப்படி ஒருத்தர் இருக்கவே கூடாது. நான் உன்னை பார்த்து அது வேணும்னு முடிவு பண்ணிட்டா அது எனக்கு மட்டும்தான். எனக்கு வேணுங்கிற வரைக்கும் வச்சுட்டு தூக்கி போட்டுருவேன். அது மாதிரி தான் நீ. நீ என்ன சொன்ன? இந்த கல்யாணம், மயிறு, மட்டை, உள்ள குட்டி, இதெல்லாம் கேட்டாலே சரி வா படு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங்க பிடிச்சி கட்டிலில் தள்ளுறான். ஏங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. எதை புரியலையா? புரியவே வேணாம் சொல்லும். இப்போ சம்பவம் நடக்கும், அப்பெல்லாம் தானாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங் மேலே வரான். இப்போ என்ன இதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நிறைய ஆசை இருக்குது. எனக்குன்னு ஃபேமிலி, எனக்குன்னு குழந்தைங்க, அழகாக ஒரு குட்டியாக வீடு, அதில் நாம் மட்டும் எப்படி இருக்கணும்னு ஆசை. ஜேகேக்கு தயாங் பேசுறதெல்லாம் கேட்டு இப்போ செமக்கம் வருது. அவனோட கழுத்தை பிடிச்சி தான் நெருக்கிறான். ஏய் ஓத்தா, என்ன திரும்ப திரும்ப லவ்னு உயிரை வாங்கிட்டுருக்க? உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் பார்த்தியா? என்ன சொல்லும்? இப்போ இறக்க வேண்டியதை இறக்குறேன்னா தன்னால் எல்லாத்தையும் பொத்திட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ தயாங்கோட கழுத்தை விட்டுட்டு அவன் போட்டிருக்கிறதெல்லாம் வேக வேகமாக கழட்டுறான். இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்கும் அப்படின்னு. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நான் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். நான் என் லவ்வால் உங்களை மாற்றிடுவேன் அப்படின்னு தயாங் தான் அழுதுகிட்டே குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜேகே தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தயாங்க பார்க்குறான். நான் சொன்னேன், நீ என்ன மாற்றிடுவியா? திருத்திடுவியா? ஓ, இந்த பொண்டாட்டி புருஷங்கள்லாம் திருத்தி அப்படியே அவங்க கைக்குள்ளே போட்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங் மேலேருந்து எழுந்துட்டு ஈவலாக ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ராத்திரி உனக்கு எனக்கு இல்லை, உன் புருஷனுக்கு மட்டும். தயாங் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஷனாக ஜேகேவை தான் பார்க்குறான். இப்போ ஜேகே தான் ஃபோன் எடுத்துகிட்டு, ஐரா எங்கே இருக்க? என்ன ஜேகே, நீ தானே வேர் ஹவுஸ் போக சொன்ன? நீ இப்போவே கிளம்பி மேன்ஷன் வா. ஐராக்கு ஒரே குஷியாயிடுது. தயாங்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? லவ்வு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு தயாங்க மட்டும் அங்கே விட்டுட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஜேகே தான் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். என்ன ஜேகே, இன்றைக்கி என்ன மிஸ் பண்ணியா? இன்றைக்கி உன்னோட ஸ்பெஷல் டே ஆச்சே, அதனால தான் நீ வேர் ஹவுஸ் போக சொன்னதும் போயிட்டேன். எங்கே உன்னோட புது ஒய்ஃபி? உனக்கும் அவனுக்கும் தானே இன்னைக்கு. ஆனால் என்ன வர சொல்லிட்டேன். டூ யூ மிஸ் மீ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே கையை வச்சு தொடவிட்டு இருக்கா. ஏய், அவுத்துட்டு படுறி. ஓகே. ஜேகே இப்போ எழுந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்து அவன் காதில் போட்டுக்கிட்டு ஐராவை பார்த்து, இன்னைக்கு நீ கத்துற கத்தில் இந்த மேன்ஷன் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஐராக்கா ரொம்ப சந்தோஷமாக போச்சு. தயாங் அவங்களுக்கு பக்கத்து ரூமில் தான் இருக்கான். அவனுக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல. அவனுக்கு இப்போவே அவன் வீட்டுக்கு போகணும்,
மெய்டா ஆண்டி மடியில் படுத்து அழணும் போல இருக்கு. அவன் நீஸ் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே தேயாங்க்கு தான் ஒரு பொண்ணு முடங்குற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. அவன் அழுகிறத நிறுத்திட்டு அது என்ன சவுண்டுன்ற மாதிரி கேட்குறான். அது பக்கத்து ரூம்லேருந்து தான் வருது. அதுவும் நேரம் ஆக ஆக ஹெவி ஆகிட்டே போகுது. இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகுதே தவிர தேயாங்கால் அதை கேட்கவே முடியல. பயங்கரமாக காதை அடைச்சிட்டு அழுகுறான். அவனால் அந்த சவுண்டை கேட்கவே முடியல. அந்த ரூமில் தனியாக ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறான். இப்படி அழுது ஒரு மாதிரி ஆகி போய் ஃபெயிண்ட் ஆகிடுறான். இப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது. தேயாங் தான் ரூமில் ஒரு கார்னரில் கீழே அப்படியே படுத்து கிடக்குறான். அவன் ஃபேஸு கண்ணெல்லாம் அழுது செவந்து வீங்கி போயிருக்கு. இப்போது கதவை திறந்துட்டு ஐரா தான் வரா. அவள் வந்ததோட தேயாங் இந்த கண்டிஷனில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவளுக்கு. ஹேய், தேயாங் தான் கண்ணவே முழிக்க முடியாமல் முழிக்கிறான். ஹே, என்ன நல்லா தூக்கம் போல்? தேயாங் தான் இப்போ ஸ்லோவாக எழுந்து உட்காந்துட்டு ஐராவை முழிச்சு பார்க்குறான். ஆனால் எனக்கு தான் தூக்கமே இல்லை. நைட் ஃபுல்லாக இந்த ஜேகே பையன் என்னை தூங்கவே விடல அப்படின்னு அவன் உடம்ப வளைச்சி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே சொல்கிறா. தேயாங்க்கு இதெல்லாம் கேட்கவே பிடிக்கல. அவனோட நீஸ் ரெண்டையும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஆனால் ஐரா பாட்டுக்கு ஸ்டாப் பண்ணாமல் நேற்று நைட்டு ஜேகே கூட நடந்த எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. தேயாங் கண்ணிலேருந்து தான் தனியாக கொட்டிகிட்டே இருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜேகேயோட லைஃப்பில் எப்பயுமே இந்த ஐரா மட்டும்தான் இருப்பாள். உன்னெல்லாம் அவன் ஒய்ஃபியா என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நேற்று நான் எக்ஸாம்பிளில் பார்த்தல, இப்படி தான் இருக்கும் ஒரு நாளும். இது பெரியவங்க விளையாடுற கேம், சின்ன பசங்களெல்லாம் சேர்த்திக்க முடியாது. ஸோ குழந்தை, நீ என்ன பண்ணு, பேசாமல் உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடு. இல்லைன்னு வை, அவன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கான்னு தெரியாது, உன்னை கொன்னாலும் கொன்னுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க தேயாங்க தான் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு அங்கேருந்து போகிறா. தேயாங்க அப்படியே அழுதுட்டு அங்கேயே உட்காண்ட்ருக்கான். மெய்ட்ஸ் எல்லாம் ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவன் எதுவுமே சாப்பிடாம அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அம்மா அம்மா, என்னம்மா இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என் லைஃபு அவ்வளோதானம்மா, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார், பாவம்மா அப்பா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா, நான் அப்பா கிட்டேயே போகணும்மா, அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு தேயாங் தான் ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போது நைட் ஆகுது. ஜேகே மார்னிங்லேருந்து ஏதோ மிஷன் இருக்குன்னு போயிருந்துருப்பான். இப்போ தான் வரான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் வரான். தேயாங் ஸ்டில் அதே பிளேஸில் அப்படியே தான் உட்காந்து அழுதுட்ருக்கான். ஜேகே இப்போ தேயாங் கிட்ட வந்து, என்ன பொண்டாட்டி காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லையா? தேயாங் தான் இப்போ நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. நேற்று நைட் அவன் பண்ணதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஏய், என்ன அப்படி பார்க்குற, புருஷன் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட கண்ணத்தை தான் டச் பண்ண போகிறான். பட் தேயாங் டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டுறான். ஜேகேக்கு சொல்லுன்னு டென்ஷன் ஆகுது. என்னாச்சுல்லோ கோவப்படுற, நீ தானே டைம் கேட்ட, இந்த டைம் போதுமா? உனக்கு டைம் வேணும், ஆனால் எனக்கு அது வேணுமே, அது இல்லாமல் என்னால் தூங்க முடியாதே. சரி வா, இன்றைக்கி உன் கூட தான் ஃபுல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் கையை பிடிச்சி இழுக்கிறான். சி, என்னை விட, என்னை தொடாதையா? ஏய், என்ன நேற்று என்னமோ பக்கமாக வாசனம் பேசின, லவ் மயிறு மட்டன்னு. இங்கே பாருங்க, நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன், எனக்கு எதுவும் வேணாம், நான் போகிறேன் ப்ளீஸ், இந்த கல்யாணம் வேணாம், இந்த எதுவுமே வேணாம். ஐயோ, என்னாச்சுலோ, ஒரே நாளில் பல்ட்டி அடிச்சிட்ட, அப்போ எம்எல்ஏ லவ்லாம் வராதா? சரி, லவ் வராட்டி போகுது, வா வந்து படுவா, இன்றைக்கி முடிச்சிடலாம். இது எத்தனை நாளாக இழுத்துக்கிட்டே போகுது, நானும் எப்போ தான் உன்னை போட்டு ஏறுறது, வா. சரி,
இங்கே பாருங்க, என்னை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யார் கூடயெல்லாம் இருந்துட்டு வந்துட்டு சி. ஓ, ஓகே ஓகே ஓகே, கரெக்டு கரெக்டு. இன்னும் பையனாக இருந்தாலும் நியாயமாக தான் பேசுகிற. இப்போது நான் நேற்று நைட்டு தனியாக ஃபஸ்ட் நைட் கொண்டாடின மாதிரி நீயும் கொண்டாடிடு. டேலியாக போயிடும், ஈக்குவல் ஆகிடும். எப்படி? சி, என்ன பேசுகிறீங்க? நீங்களாம் மனுஷனே கிடையாது. உங்களெல்லாம் யாராலையுமே திருத்த முடியாது. இல்லை இல்லை, நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் வேகமாக எழுந்திரிச்சு போகிறான். ஆனால் ஜேகே அதுக்குள்ளே தேயாங்கோட முடியதான் கொத்தா பிடிச்சிடுறான். வலிக்குது. அது எப்படி சொல்லலாம், அப்படி விட முடியும்? நேற்று தான் ரிங்கெல்லாம் போட்டு கல்யாணம்லாம் பண்ணி இப்போ விட்டுட்டு போகிறேங்கிற. நான்லாம் ரொம்ப நியாயமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வெளில இருக்க பாடிகார்டு ஒருத்தனை கூப்பிட்றான். ஏய் இல்லைவா பாஸ் சொல்லும், இவன் ஓகேவா பாரு, இவன் நல்லா இருக்கான்ல, நல்லா வாட்ட சட்டமாக நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கான். என்ன வெட்டுறதா? ஏய் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா பாஸ். டேய் நீ என்னடா பாஸுன்ட்டு டா கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணு. வர்றா தாராள மனசு எனக்கு. என் பொண்டாட்டி நானே கூட்டி கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷு பீஸு நானே இன்னும் டேஸ்ட் பண்ணல, உனக்கு கொடுக்குறேன் பாஸ். என்னடா? இப்போது ஜேகே தயாங் மேலே போட்டிருக்கிறதான் பிடிச்சி கிழிக்கிறான். தயாங்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அது இல்லாமல் ரொம்பவே பயந்து போயிடுறான். இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு. வேணாம் உனக்கு வேணாம். அந்த பாடிகார்டும் பார்க்குறான். தயாங்கோட மேலே எல்லாம் தெரியுது. தயாங்கெல்லாம் இதுக்கு மேலே முடியல. அவன் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு ஜேகேவை தள்ளி விட்டு ஓட பார்க்குறான். இப்போ நீ பண்ணுறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் கண்ணில் கையை வைக்கிறான். அந்த பாடிகார்டு உடனே தயாங் கிட்ட தான் வரான். தயாங் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு ஓடுறான். ஏய் ஓடுறாடா புடுறா. தயாங் தான் இப்போ எல்லா பக்கமும் ஓடுறான். அந்த மேன்ஷன் ஃபுல்லாக நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய டோர்ஸ் லாக் ஆகியே இருக்குது. இந்த பாடிகார்டு பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு ஓடி வரான். இப்போ தயாங் தான் ஒரு ரூம் திறந்துருக்கவும் அது உள்ளே ஓடி போய் கதவு சாத்திக்கிறான். அந்த கதவுலேயே சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். பார்த்தா இப்போ டோரை தான் பயங்கரமாக உடைக்கிறாங்க. தயாங் பயந்துட்டு போய் அந்த ரூமில் ஒரு கார்னரில் உட்காந்துக்கிறான். அம்மா அம்மா பயமாக இருக்குமா, காப்பாத்துங்கம்மா அம்மா அம்மா. இப்போ சடனாக எல்லா பக்கம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. தயாங் இன்னுமே ரொம்ப பயந்துக்கிறான். இப்போ டோரை உடைச்சிட்டு அந்த பர்சன் உள்ளே வராங்க. அந்த ரூமே டார்க்காக இருக்கவும் தயாங் வாயை பொத்திட்டு அமைதியாக அப்படியே மூச்சு கூட விடாமல் உட்காண்ட்ருக்கான். எந்த சத்தமும் கேட்காம அமைதியாக இருக்குது கொஞ்ச நேரம். இப்போ சடனாக தயாங்கோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா 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 உங்கள் தம்பி மாதிரி நினச்சிக்கோங்கண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு தயாங் ரொம்பவே கெஞ்சிறான். ஆனால் அந்த பர்சன் கொஞ்சம் கூட கேட்குறதா இல்லை. அவன் போட்டிருக்க எல்லாத்தையும் கிழிச்சு ரூமில் எல்லா பக்கமும் பறக்க விடுறாங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா. அவ்வளோதான், அப்படியே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போகுது. அடுத்த நாள் காலையில் தான் இப்போ விடியுது. இருட்டாக இருந்த அந்த ரூமில் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. தயாங் தான் இப்போ அவன் கண்ணை முழிக்கவே முடியல. அவனால் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறான். அதுக்கு மேலே அவனால் அவன் பாடியை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. பயங்கர பெயினாக இருக்குது. ஃப்ளோரெல்லாம் ஒரே வெட்டாக இருக்குது. பார்த்தா அது தயாங்கோட பிளட்டு தான். அது ஸ்டில் இன்னும் கால் வழியாக வலிஞ்சு போயிட்டு தான் இருக்குது. அவன் உடம்பெல்லாம் கடிச்சு வச்சு எல்லா பக்கமும் கீறி ஒரே நகைக்கீரலாக இருக்குது. அவனால் கொஞ்சம் கூட மூச்சே விட முடியல. ரொம்ப இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு தான் ப்ரீத் பண்ணுறான். இப்போ யாரோ நடந்து வர சவுண்டு கேட்குது. தயாங் பக்கத்தில் பார்க்குறான். அவன் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் தான் அங்கே கிடக்குது. அதை அப்படியே எடுத்து மேலே அப்படியே மூடுறான். பார்த்தா ஜேகே தான் வந்திருப்பான். அடடடடா, செம்ம சம்பவம் மாட்டிருக்கே. பையன் சும்மா வச்சு செஞ்சுருக்கான். நான் பொண்டாட்டி திருப்தியாக இருந்துச்சா? இப்போ 2 பேருமே ஈக்குவல் ஆகிட்டோம். அப்புறம் என்ன? இப்படி பேசிகிட்டே ஸ்மோக் தான் பற்ற வச்சிட்ருக்கான்.
தேயாங்கு ஜேகே பேசுகிற எதுவுமே கேட்கல. அவன் பக்கத்தில் கிளாஸ் ஜார்லாம் உடஞ்சி போய் பீசஸாக இருக்குது. மெதுவாக கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அவன் கண்ணை இறுக்கமாக மூடி மா தேயாங் அவன் கையை கிழிச்சிட்றான். காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. தந்தானி நானே தானி நன்னாரோ தானே நானேனோ, நன்னானி நானே தானி நன்னாரோ தானே நானேனோ. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆஸ் யூஷுவல் சாரி தான், வேறு என்ன, லேட்டாக போடுறேன். சாரி ரொம்ப சாரி. ஸோ மன்னிச்சிருங்கோ. இதோட 3rd பார்ட் வரும். அண்டு இதை கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.